வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. நீங்க நம்மளுடைய லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ரெண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம்ல இருந்து உங்களுக்கு பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட அந்த பிச்சோட வியூ எப்படி இருக்கு, பிச்சோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ஸ்மால் லீக் டீம், டிஓ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணா போதுமானதா இருக்கும். அதே போல நீங்க இன்னமும் இந்த ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேண்டசி X11 ஆப்ல நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது TNPL இருக்கட்டும், 100 லீக்கா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஆப் புது ஆப் தான். ஸோ நல்ல ட்ரஸ்டபிளான ஆப். நீங்க டிவில கூட அதோட ஆட கூட பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டபிளான ஆப் தான். தைரியமா நீங்க ப்ளே பண்ணலாம். அண்ட் விட்ராவல் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதோட ஃபேவரட் ஆப்பா நீங்களே சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட் நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ வீடியோ சொல்லும் போதே நம்ம பார்த்திருந்தோம். இந்த வருஷம் இந்த பிச்ல லங்கா பிரீமியர் லீக் நடத்தினாங்க. அந்த லங்கா பிரீமியர் லீக்ல ஃபுல்லாவே ஹை ஸ்கோர் தான் போச்சு. ஒரு 170 180 அந்த மாதிரி தான் போச்சுனோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் T20 நல்லா பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு 200 பிளஸும், ஸ்ரீலங்கா ஒரு 170 அந்த மாதிரி நல்லாவே ஆடினாங்க. ரெண்டு டீமுக்குமே நல்லா இதா இருக்கு. ஏன்னா பிச்சு பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு பேட்டிங் பிச்சா தான் போட்டிருந்தாங்க. நீங்க பிச்சோட வியூ கூட நம்ம டெலகிராம் சேனல்ல நான் கொடுத்திருந்தேன். நல்லா ஜூம் பண்ணி கூட பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் போட்டுதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலா பாக்குற மாதிரி ஒரு வியூ போட்டிருந்தோம். பிச்சோட வியூ பார்த்திருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமா தான் பிச்சு இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா ரெண்டு டீமோட பேட்ஸ்மேன் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, டியூ ஃபேக்டர் அதெல்லாம் எந்த பெருசா ஒரு ரோல் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் என்ஜாய் பண்ணி ஆடுற மாதிரி இருந்து. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு செம்மையான ஒரு டேன் கிடைச்சது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரியன் பராக், அதுக்கப்புறம் அக்சர் படேலா மேட்சை சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவரா இருந்த பிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு சாதகமா வந்தது. ஒரு இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சது. பட் நீங்க லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் பார்க்கலாம். அதுக்கு முந்தின மேட்ச் ரிசல்ட் நீங்க பாத்துக்கலாம். ஸோ 2024 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான். ஒரு 170 பிளஸ்ங்கிறதும் ஒரு 200 பிளஸ்ங்கிறதும் உண்மையிலே ஒரு சூப்பரான ஸ்கோர். ஃபாஸ்ட் 9 விக்கெட், ஸ்பின்னர் 7 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்ல 8 ஃபாஸ்ட், ஒரு ஸ்பின்னர். ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட், 6 ஸ்பின்னர். அப்போ மேட்ச் எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி, ஸ்பின்னர்ஸும் சரி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா ரெண்டு டீமுக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இந்தியா 43 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. நல்லா க்ளோஸா வந்தாங்க. பட் கடைசியில விக்கெட் விட்டுட்டாங்க. பட் இதெல்லாம் நீங்க ரொம்ப பெருசா இனிமேல் இந்த மேட்சோட ரிசல்ட்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மேட்ச் நடத்திட்டாங்க, சேம் பிச்சில் தான் ஆட போறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஓவராலாவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்சில் 23 மேட்ச்ல 13 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது அட்வான்டேஜ் தான். நம்ம அசலன்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தோடனே நம்ம சூரியகுமார் யாதவ் ஓகே நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசல்ட்டா தான் சொன்னாரு. ஏன்னா பேட்டிங்கு சாதகமா தான் இருக்கு இந்த பிச்சில். அதே போல ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச்ல 170 180 ஒரு இன்னிங்ஸும் 190 பிளஸ் ஒரு இன்னிங்ஸ் ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் நியூசிலாந்து இந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். முதல் மேட்ச் இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா அவங்க வின்னிங் டீமா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஈஸியாவே அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது சுப்மன் கில்லும் ஜாய்ஸ்வாலும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸா நம்ம ஓரளவுக்கு 30 ரன் கிட்ட கணிச்சோம். அதே போல சுப்மன் கில் ஒரு 34 ரன்னும்,
ஜாய்ஸ்வல் வந்து ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா ரெண்டு பேருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் வந்து ஹார்ட் ஹிட்டர்ஸ், நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதே இது இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எப்ப வேணாலும் அவுட் ஆகி போயிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வெல்லாம் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிக்காரு, சும்மா இஷ்டத்துக்கு எந்த ஒரு இதுவும் பார்க்காம. பட் அது ஒரு அட்வான்டேஜ் தான், இருந்தாலும் அது கேட்சா மாறுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் நல்ல பவுலிங் பிச்சா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா லாஸ்ட் மேட்ச் நடந்த பிச்சில தான் நாளைக்குள்ள ஆட போறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு யூஸ்டு பிச்சா மாறிடும். அப்படிங்கும் போது ரிசல்ட் வந்து வேற மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து 1 டவுன் வந்து சூரியகுமார் யாதவ் ஆனாரு, அவரும் ஒரு நல்ல ஸ்கோர் ஆனார். ஆனா சூரியகுமார் யாதவ் நிறைய கேட்ச் மிஸ். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து வைஸ் கேப்டன்ல கேப்டனா சூரியகுமார் யாதவ் போட்டவங்க தான் லாஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணாங்க. ஏன்னா அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேண்டசி தான், இதுக்கு போய் நம்ம வந்து புலம்ப கூடாது. ஏன்னா அவருக்கு நிறைய கேட்ச் அவுட், அதெல்லாம் லக்கு தான். நம்ம லக்கு வந்து நம்ம நேரத்துக்கு சூரியகுமார் யாதவ் அடிக்கணும், நம்ம இதாகணும்ன்றது இருக்கு. இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கோம் நமக்கு. ஆனா அந்த ஒரு இதுதான் இதாச்சு. பட் பரவாயில்ல. அடுத்து ரிஷப் பண்ணிட்டு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிளஸ் அதெல்லாம் இருக்கிறதுனாலே அவர் ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வருவார் நம்ம சொன்னோம். அதே மாதிரிதான் இந்த மேட்சும் நல்லாவே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வந்தாரு. இந்த மேட்சும் அவர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஜாய்ஸ்வலை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது. நான் சொன்ன மாதிரிதான் 3 T20ல ஒரு T20 பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க, மீதி ரெண்டுமே மேபி ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க குறையாம ரெண்டு பேருக்கிட்டுமே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து நீங்க தாராளம் எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து நீங்க ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து நீங்க ஒரு 40 பாயிண்ட் எடுக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட மற்ற பிளேயர்ஸ் இல்லாத அட்வான்டேஜ் வந்து விக்கெட் கீப்பர் இருக்கு. அடுத்து ஹர்திக் பாண்டியா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் அவர் ஃபிளாப் தான், மேபி அவருக்கு வந்து சரியா இதாகல. பட் ஹர்திக் பாண்டியா வந்து 4 ஓவர் பவுலிங் பண்றாரு, 3rd ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட் வந்துடுறாரு. ஏன்னா இந்தியாவில வந்து சிங்கும் சிராஜ் தான் ஃபாஸ்ட், மீதி எல்லாருமே ஸ்பின்னர். அதனால ஹர்திக் பாண்டியா 3வது ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு. குறிப்பா அந்த பவர் பிளே எல்லாம் முடிஞ்சு அந்த பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹர்திக் பாண்டியா ஓவர் பவுல் பண்ண வர்றாரு. ஒரு 7வது ஓவர், ஒரு 8வது ஓவர், அந்த இடத்துல இருந்து தான் அவரோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. சோ ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து நீங்க குறையாம இந்த மேட்ச்ல ஒரு 50 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒன்னு பேட்டிங்ல வாங்கி கொடுக்கலாம், இல்ல அது பவுலிங்ல கூட வாங்கி கொடுக்கலாம். அடுத்து ரியன் பராக், இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் ஸ்பின்னர் தான் வச்சிருந்தாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஒன்னு அக்சர் படேல், ஒன்னு பிஷ்ணோய். 3வது மெயின் ஸ்பின்னரா வந்து பாத்தீங்கன்னா பிஷ்ணோய் இருக்கு, நம்ம ரியன் பராக் இருக்காரு, பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அப்படிங்கும் போது அவரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல கடைசி டெத்ல எல்லாம் பவுல் பண்றாரு. யாராச்சும் நினைச்சு பாத்தீங்களா ரியன் பராக் வந்து டெத்ல பவுல் பண்ணுவாரு? ஒருத்தர் கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளும் அப்படிதான். ஏன்னா டெத்ல வந்து சிராஜ் சிங் தான் இந்தியாவோட டெத்ல ஒரு ஓவர் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவார் நினைப்போம், அதுதான் லாஜிக். பட் ரியன் பராக் டெத்ல இந்த மேட்சும் அதே மாதிரிதான் கிடைக்கும்னா நம்பாதீங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ரியன் பராக் இந்த மேட்ச் வந்து மோஸ்டா ஃபிளாப்பான ரிசல்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல எல்லாம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேல அவரால் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது கஷ்டம். அதிகமா 20 to 30 மேல அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த மேட்ச் மாதிரி ஒரு 100 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ணவே முடியாது, ஷுவரா சொல்ல முடியும். அடுத்து ரிங்குக்கு நான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் கடைசி 3 ஓவர் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ரிங்கு. எப்பனாலும் அப்படிதான், அவருக்கு நல்ல பேட்டிங் கிடைச்சாலும் ஒரு 2 ஓவர் ரிங்கு கிடைக்கும் இல்லையா. ஒரு மேக்சிமம் அவரு பால் ஃபேஸ் பண்ணக்கூடியதே 10 பால் தான் இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க ரிங்குக்கு வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஏதாச்சும் ஒரு மேட்ச், இப்போ இந்த சீரீஸ்ல அவர் ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் அவருக்கு நல்ல பேட்டிங் சான்ஸ் கிடைச்ச மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நீங்க எல்லா மேட்ச்லயும் அவரை வந்து டீம்ல செட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மேபி ரிங்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ இந்தியாவோட பேட்டிங் லைனப்னு பாத்தீங்க அப்படின்னா 7 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா வந்து பேட்டிங்ல வந்து செம ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டபுள் ஆப்ஷன், இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், ரிஷப் பண்ட்டுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு. அப்போ அவரை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க மஸ்டா உங்க டீம்ல வந்து வச்சிருக்கணும். சோ இந்த 2 பேருக்கு தான் டபுள் ஆப்ஷன் இருக்கு. 3வதா வந்து ரியன் பராகுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் நான் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்து சொல்லிட்டேன், அவர் வந்து மேபி ஃபிளாப் ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ரியன் பராகுக்கு போகல. சோ இந்த 2 பேருமே மஸ்ட் ஆப்ஷன்ல உங்க டீம்ல வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா ஆப்பனண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்க ஆப்பனண்ட் வைஸா நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு ஸ்மால் லீக் டீமா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே வச்சிருந்தாங்க.
டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர் கில்லு, ஜாய்ஸ்வால், சூர்யா 3 பேரையுமே வச்சிருந்தாங்க. அதனால நீங்க சேஃபா போறது பெஸ்ட் நினைச்சீங்கன்னா இந்த டாப் 3 கொண்டு போறது மேபி பெஸ்டா இருக்கும். யாராச்சும் ஒருத்தரை, ஏன்னா அப்படி போனீங்கன்னா நீங்க இந்தியால இருந்து டாப் 5 எடுத்த மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒருத்தரை வேணா நீங்க இந்த 3ல ஒருத்தரை டிராப் பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பம். அண்ட் இப்போ வந்து பவுலிங் ஆப்ஷன் பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து 4 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. இதுல யார் இனிஷியல் அட்டாக் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு. அண்ட் சிங் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சாதகமா இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பின்னர் அட்டாக்கையும் அந்த பவர் பிளேலையும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவை வந்து அப்படிதான் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஸ்ரீலங்காவும் ஸ்பின்னர் அட்டாக் அந்த பவர் பிளேல கொண்டு வந்தாங்க. அதனால சிராஜ் வந்து 2 ஓவர் போட்டாலும் சிங் வந்து 1 ஓவர் மட்டும் தான் போட்டாரு. அண்ட் டெத்ல அட்டாக் பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டார்டிங் பிளஸ் டெத். ஸோ சிங் வந்து ரொம்பவும் வந்து முக்கியமான பிளேயர் லிஸ்ட் வர்றதுனால 3வது மஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க அவரை வச்சே ஆகணும் உங்க டீம்ல. அதே மாதிரி சிராஜ் வந்து இனிஷியல்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. டெத்ல வந்து 1 ஓவர் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றாரு. அதனால சிராஜுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உங்களுடைய விருப்பம். அண்ட் மெயின் ஸ்பின்னரா வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அண்ட் பிஷ்ணா இருக்கிறாங்க. 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வந்து 1 விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்க ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதனால 2 பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஸ்டா வந்து இல்ல அக்சர் படேல வந்து நீங்க மஸ்ட் பிளேயரா வச்சுக்கலாம். நீங்க பிஷ்ணாயை வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் போல் பண்ணிடுவார். அக்சர் படேலும் சரி பிஷ்ணாயும் சரி கம்ப்ளீட்டா 4 ஓவர் போல் பண்றதுனால 2 பவுலர்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து. அதனால ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 பவுலர்ல என்ன கேட்டீங்கன்னா அக்சர் படேல், பிஷ்னாய், சிங் இந்த 3 பேர் பெஸ்ட். ஸோ எல்லாருமே இந்த டாப் 5 எடுத்துட்டு வரதுனால 5+3 8 பிளேயர்ஸ் வந்து இந்தியால இருந்து கவர் பண்றாங்க. ரியன் பராக் ரிங்கு வந்து மேபி இன்னைக்கு வந்து நான் ஃபிளாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால நான் உங்களை என்னோட டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ண போறது இல்ல. பட் சிராஜை வந்து நீங்க கண்டிப்பா உங்களுடைய 3 ஃபார்மேட்டான மினி கிராண்ட் லீக், மெகா லீக்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா டீம்ல இருந்து யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம ஒரு விக்கெட் பார்த்தா கூட பிஷ்னாயிட்ட இருந்து ஒரு 30, சிங்கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல விக்கெட் வரும். அதனால 2 விக்கெட் நான் ஷுவரா எதிர்பார்க்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, பண்டுக்கு கேப்டன் வைஸ், ஹர்திக் பாண்டியா அண்ட் சிங்குக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. பட் சூர்யாவுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் லக்கு தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கேப்டன் அப்படிங்கிறதுனால இந்தியா டீம் கேப்டன் அப்படிங்கிறதுனால நல்ல ரோல் எடுத்து அவர் வந்து பிளே பண்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல 43 ரன் வித்தியாசத்துல தோத்த டீம் தான். பட் நல்லாவே ஆடினாங்க. யாருமே இப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு இவ்வளவு டஃப் கொடுத்து ஆடுவாங்க. கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போராடினாங்க. ஓப்பனிங் ஆடக்கூடியது குசால் மெண்டிஸ் அண்ட் நிஷன்கா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிஷன்கா வந்து அந்த ஒரு 3 T20ல ஏதாச்சும் ஒரு T20 பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா மேபி அதாவது ஒரு ஸ்வேரா என்னால சொல்ல முடியல, இருந்தாலும் ஒரு 70% அவர் வந்து ஃபிளாப் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 20+ ரன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நிஷன்கா மேபி ஃபிளாப். ஆனா குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒரு 2 கேட்ச் எல்லாம் பிடிச்சி அப்புறம் ஒரு பிளேயிங் லெவல்ல இருந்து சேர்த்து ஒரு 40 பாயிண்ட் அவரால் நமக்கு வாங்கி கொடுக்க முடியும். அதனால குசால் மெண்டிஸை வந்து ஒரு டிராப் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாது. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஏன்னா நீங்க மத்த பிளேயர்ஸ் பாருங்க, குசால் பெரேரா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு தவிர அந்த லங்கா பிரீமியர் லீக்ல நல்லா தானே இருக்கு. பட் லங்கா பிரீமியர் லீக்கும் இன்டர்நேஷனல் மேட்சுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால குசால் பெரேராவால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. அடுத்து கமின்டு மெண்டி சும்மாவே அட்ட ஃபிளாப் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த நம்ம வேர்ல்டு கப்ல கூட போய் பாருங்க, வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா டீம்ல ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான் அவர்லாம். சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதே மாதிரிதான் அஸ்லன்கா இங்கெல்லாம் வந்து லங்கா பிரீமியர் லீக்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்து தர்ஷன் ஷனக்காலாம் பவுலிங் ஆப்ஷன் பண்ணுவார்னு நினைச்சா அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன் இன்னைக்கு கையில நிறைய வச்சிருந்தாங்க. ஒரு 6வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் சனக்கா வந்தாரு, 7வது ஆப்ஷன்ல தான் கமின்டு மெண்டிஸ் வந்தாரு. அப்படிங்கும் போது அவங்க வந்து பெருசா வந்து ஷனக்காக்கு வந்து ஓவர் கொடுக்கல. ஒரு 5வது மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல வந்தாருன்னா கூட ஷனக்காக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா
டபுள் ஆப்ஷன் இருக்கிறத வந்துருவாருன்னு சொல்லி கொடுக்கலாம். பட் அவர்கிட்ட வந்து டபுள் ஆப்ஷன் இல்ல. கமிண்டோ மெண்டிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. பட் பெருசா ரோல் வந்து கிடையாது. அதிகபட்சமே ஒரு இப்போ 6வது ஆப்ஷன்ல வந்தா கூட 2 ஓவர் போல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து 7வது ஆப்ஷன்ல வர்றதுனால பெருசா பவுலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. குஷால் பெரேரா மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்ச்ல. கமிண்டோ மெண்டிஸ் ஆல்சோ ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்லன்கா ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷனகா பவுல் பண்ணாரு அப்படின்னா நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா பேட்டிங் மட்டும்தான் ஆடி ஷனகா ஸ்கோர் பண்ணணும்னா ஒரு 25 பாயிண்ட் அந்த மாதிரி வேணா வாங்கி கொடுக்கலாம் மேபி. அடுத்து இதுதான் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் லைனப். ஒரு 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வச்சிருக்காங்க. இதுல வந்து எல்லாருமே வந்து நிஷங்காவை எடுப்பாங்க. பட் நான் வந்து இன்னைக்கு கண்டிப்பா வந்தா வருது போனா போதும்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டேன். ஸோ அதனால நிஷங்கா ஃபிளாப், குஷால் பெரேரா ஃபிளாப், கமிண்டோ மெண்டிஸ் ஃபிளாப். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம குஷால் மெண்டிஸையும் அஸ்லன்கா அண்ட் தசும் ஷனகா இந்த 3 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேரை நான் வந்து அவாய்ட் பண்றதுக்கு தயாராகிட்டேன். இந்த 3 பேரை தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். நீங்க வேணா பாருங்க மேட்ச்ல இந்த 3 பேர் சேர்ந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய பாயிண்டை விட இப்ப இந்த 3 பேர் சேர்ந்து 100 பாயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 பேர் குஷால் மெண்டிஸ், அஸ்லன்கா, ஷனகா இந்த 3 பேர் சேர்ந்து கண்டிப்பா ஒரு 101 பாயிண்ட் ஆச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்களை விட இவங்க வந்து அதிக பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹசரன்கா, தில்ஷான் மதுசங்கா, தீக்ஷானா, பத்திரானா, அசிதா பெர்னாண்டோ இந்த 5 பேர்ல இனிஷியல்ல யார் அட்டாக் பண்றா அந்த 1 to 6 அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் தில்ஷான் மதுசங்காவும் அசிதா பெர்னாண்டோவும் தான் அந்த இனிஷியல் அட்டாக் பண்றாங்க. அவங்க கூட சேர்ந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தீக்ஷானா வந்து ஒரு 2 ஓவர் போல்ட் பண்றாரு. தீக்ஷானா ஒரு 2 ஓவர், தில்ஷான் மதுசங்கா 2 ஓவர், அசிதா பெர்னாண்டோ 2 ஓவர். ஸோ 1 to 6 வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. டெத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெஷலிஸ்ட் நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாருன்னு தெரிஞ்சுதான் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. நம்ம கூட வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷன்லாம் பத்திரானா கொடுத்துருந்தேன். ஏன்னா டெத் ஸ்பெஷலிஸ்டே அங்கதான் இருக்காரு, பத்திரானா இருக்காரு. அவர் கூட சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா அசிதா பெர்னாண்டோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. அதனால அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹசரன்கா இந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமே அவரோட அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஒரு 7வது ஓவர், 8வது ஓவர், 9வது ஓவர், 11வது ஓவர், 13வது ஓவர் இந்த இதுலதான் ஹசரன்காவோட அட்டாக் இருக்கும். எப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தசும் ஷனகா இல்லைன்னா கமிண்டோ மெண்டிஸ்க்கும் இன்னைக்கு ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹசரன்காக்கு இருக்கு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி பத்திரானாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்து குஷால் மெண்டிஸ்க்கும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ரொம்ப ரிஸ்கா வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷனகாவே ட்ரை பண்ணுங்க. ஷனகாட்ட வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. நீங்க லங்கா பிரீமியர் லீக்ல ஒரு பவுல் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கும் பவுல் பண்ணி விக்கெட் கிடைச்சதுன்னா எல்லாம் ஒரு இதுலதான் நம்ம ட்ரை பண்றது நினைக்கிறதுலதான். ஸோ அதனால கிடைச்சதுன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க தாராளமா போகலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸ்மால் லீக் டீம்ல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஜாய்ஸ்வால், கில்லு, ஹர்திக் பாண்டியா அந்த டாப் 5 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துதான் ஆகணும். இதுல யாரை டிராப் பண்றது அப்படிங்கிறது நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு நிஷங்காவை தூக்கிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நான் வந்து நிஷங்காவை எடுக்கல. இல்லைன்னா குஷால் மெண்டிஸை தூக்கிட்டு கூட நிஷங்காவை ட்ரை பண்ணலாம். ஏன்னா குஷால் மெண்டிஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்கு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. ஒரு ரன் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட 12 பாயிண்ட், இல்ல அப்படின்னா ஒரு கேட்ச பிடிச்சி ஒரு ரன் அவுட் ஒரு கேட்ச பிடிச்சாலும் 20. பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி 30 பாயிண்டோட வர்றாரு. அப்படிங்கறதுனாலதான் குஷால் மெண்டிஸ் வந்து நான் இன்னமும் ப்ரிப்பேர் பண்றேன். அண்ட் ஹசரன்கா, பத்திரானா முக்கியம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் தசும் ஷனகாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி ஒரு 2வது T20லயோ இல்ல 3வது T20லயோ ஷனகா வந்து பெஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா நல்ல பிளேயர் தான். ஏன்னா பேட்டிங்கும் கொஞ்சம் முன்னாடியே வர்றாரு. பிளஸ் 4 ஓவரும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. ஃபுல்லா மிடில், 1 ஓவர் டெத்ல. ஹசரன்கா அந்த டீமோட பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. சூரியகுமார் யாதவ் இந்தியா டீமோட கேப்டன் அப்படிங்கறது நல்ல பொறுப்பா நல்லாவே ஹை ஸ்கோர் போறாரு. சிங் இந்தியாவோட இனிஷியல்லயும் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் அட்டாக் பண்றாரு. மினிமம் 2 விக்கெட் நீங்க சிங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதனால கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து இந்த 4 பேருமே இன்னைக்கு 2வது T20க்கு நான் வந்து சஜஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. இதை ஃபாலோ பண்ணாலும் சரி, இதுல இருந்து ஒரு சில பிளேயரை கூட நீங்க உங்களுக்கு விருப்பமான பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம்.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ஆப்ஷன், இந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷனும் முக்கியம். இன்னைக்கு வந்து இந்தியால இருந்து பிஷ்னோயை ட்ரை பண்ணுங்க நண்பா. ஒருவேளை அக்சர் படேல் எடுத்த 2 விக்கெட்டை இன்னைக்கு பிஷ்னோ எடுத்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் நமக்கு. அதே மாதிரி தீக்ஷானாவையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. ரீசன், இந்தியாவுக்கு எப்படி வந்து லாஸ்ட் மேட்ச்ல ஸ்பின்னருக்கு டப்புன்னு ஒரு சேஞ்ச் கிடைச்சதோ அதே மாதிரி தீக்ஷானாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் கிடைச்சதுன்னா, ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டா 24 பால் பவுல் பண்றாரு, 4 ஓவர் 4 24 பால் பவுல் பண்றாரு. அட்லீஸ்ட் ஒரு 2 பால் கரெக்டா போட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாருன்னா அது ரொம்ப ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் யூஸ் ஆகும். நிஷந்தா வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம், பட் நமக்கு தெரிஞ்சு ஃபிளாப் ஆகிற வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் தசுன் ஷனகா நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த T20 மேட்ச்ல இருக்கா இல்ல 3வது T20 கேம்ல கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கலாம். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. நான் முன்னாள் கேப்டன், லங்கா பிரீமியர் லீக்லயும் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆனாரு. ஒரு மேட்ச் ஃபிளாப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லா மேட்ச் ஃபிளாப் ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாக்குறவங்க கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா 2வது T20 மேட்சுக்கான ப்ரிவ்யூ. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நம்ம வீடியோஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வர வர நீங்க சப்போர்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ஸோ மறக்காம எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, இந்த வீடியோவை லைக் பண்ண முடியுமோ சரி, கண்டிப்பா நமக்காக பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.